மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கிறவங்க தாங்க நீங்க. கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசா ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தாங்க உங்களை வந்து தேடி வந்து இருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போறோம். கடந்த காலகட்டத்தில் 2024 25 காலகட்டம் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஜென்ம சனி மூலியமா நிறைய கஷ்டமும் துன்பமும் கடந்த காலகட்டத்தில் சரியாக ஆண்டுகள் சரி உங்க வாழ்க்கையில் அதிகமாக இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருந்திருப்பீங்க. இனி 26 அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பயத்தோடு பார்த்தீங்கன்னா மிதுன் ராசிக்காரங்க இருக்கீங்க. ஆனா எப்படி கிடையாது, உங்களுக்கு இந்த நவம்பர் இறுதி இப்பொழுது முடிஞ்சு இப்ப டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, கிரகண பயிற்சிகள் இது மாதிரி நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதால உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல ஒன்று உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து வந்து இந்த 2026 அடித்து வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுதுங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி இந்த டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால சனியுடைய வக்கிர நிவர்த்தி நிறைய பேர் சொல்லுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் திரும்பி பார்த்தீங்கன்னா
கும்பராசிக்கு வந்துடுவார். இதன் மூலயமா சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு. இதன் மூலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது விரைவில் இதன் மூலியமா கிடைக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த இந்த சனி பகவான் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் முழுவதும் ப்ளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாரு. இதன் மூலியமா சனி பகவான் மூலம் கடந்த காலகட்டத்தில் நிறைய இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அது அனைத்தும் சரி செய்யக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு 8ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார். ஒரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில உருவாகும். உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. கடந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனை 10 லட்சம் 5 லட்சம் நிறைய கடன் எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்கல்ல மாட்டி தவிச்சிருப்பீங்க. நிலைமை இருக்கலாம். உங்களுக்கு இந்த குரு வக்கிரம் மூலம் உங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்படும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. இதன் மூலியமா முக்கியமாக ஒருத்த வாழ்க்கையில கொடிகட்டி பறக்கிறா அப்படின்னா அவனுக்கு சுக்கிர உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிகளுக்குமே மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி பக்கத்துல ரிஷப ராசி வீட்டுல இருந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. இதன் மூலியமா மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த சுக்கிர பலனும் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலை 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்திருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்வு வரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகுக்கு எதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினைத்து வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இல்லை, உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். முடை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாவம். நிறைய கஷ்டம் துன்பம் எல்லாமே பட்டுதான் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்சிருப்பாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல நிறைய பிரச்சனை சந்தித்திருப்பீங்க. ராகு கேது சுத்த ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இதன் மூலியமா திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அடுத்து பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது
வரப்போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரன் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருந்திருப்பீங்க. பொருளாதார சூழ்நிலை காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய மிதுன ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு 3 முறை முருகன் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்திருப்பீங்க. இருந்தாலும் கூட மறுபடியும் மீண்டும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க தாங்க. நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க, திடீர்னு ஒரு சலசலப்பு ஈகோ பிரச்சனை மூலியமா லவ் மற்றும் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் முன் நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க. புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருக்காது. வீட்டில் கூடி பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இறக்குற வேஷம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும். இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தி ஆக போகுதுங்க. நீங்க போய் ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க அப்படின்னா 3 லட்சத்திலிருந்து 5 லட்சத்து வரைக்கும் 10 லட்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆகி சொல்லியிருப்பாங்க. கடன் இல்லாத மிதுன ராசிக்காரங்களை நீங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். கடந்த காலகட்டத்தில் அவ்வளவு முக்கியமாக மோசமான நெருக்கடிகள் நிறைய இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வர போகிறீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உள்ளது. இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலம் நிறைய சிக்கல் பிரச்சனை சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு நேரடியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமையும்.